Hello everyone, welcome back to the channel. Question number 4, exercise 12.1. A cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. இங்க ஒரு cube இருக்கு. இந்த cube மேல ஒரு hemisphere வந்து மேல mount பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு hemisphere இருக்கு. இப்போ surmounted, mountedக்கும் surmountedக்கும் என்ன வித்தியாசம்னா, surmountedனா அதோட இந்த surface இருக்கும், இந்த cubeோட surface வந்து இருக்கும், present-ஆ இருக்கும். அந்த hollow-வா இருக்காது, அந்த surface வந்து இருக்கும், close-ஆ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு assume பண்ணிக்கங்க, இந்த surface வந்து close-ஆ இருக்கும். அதுக்கு மேல வந்து நான் ஒரு hemisphere வைக்கிறேன். What is the greatest diameter of the hemisphere can have? இப்போ இந்த hemisphere வந்து இந்த ஹெமிஸ்பியரோட இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து அந்த கியூபோட ரெண்டு எட்ஜ்லயும் வந்து டச் ஆயிருக்கும். எப்படின்னா இப்போ வந்து இதுதான் வந்து அதோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுதான் அந்த பேஸ் ஆஃப் அ ஹெமிஸ்பியர். இது வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இது மேல உட்கார்ந்துருக்கும். அப்போ இந்த கியூபோட சைடு எவ்வளவோ, இந்த கியூபோட சைடு வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டரும் வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டா அது மேல கரெக்டா எக்ஸாக்டா அந்த பேஸ் வந்து உட்கார்ந்துருக்கும். இப்போ ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும். இந்த கியூபுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் யூஸ் பண்ணணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சர்மவுண்டட் போது இதோட டாப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இதோட டாப் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஹாலோவா இருக்காது இந்த கியூப். அப்போ ஒரு ஹெமிஸ்பியர் அது மேல இங்க மவுண்ட் ஆயிருக்கும் போது இதோட எட்ஜஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து இது ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதுல டிரா பண்ற பாரு, இந்த எட்ஜஸ் எல்லாமே இருக்கும், இந்த 4 கார்னர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எட்ஜஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால நான் இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயருங்கிறது இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஹெமிஸ்பியரோட இந்த பாட்டம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இது வந்து ஆல்ரெடி கியூப் மேல மவுண்ட் ஆயிடுச்சு. அந்த பார்ட் நமக்கு விசிபிளா தெரியாது, அது மவுண்ட் ஆயிருக்கிறதுனால தெரியாது. கியூபோட சர்ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் பட் அந்த ஹெமிஸ்பியரோட பேஸை வந்து நம்மளால பார்க்க முடியாது, அதனால அதை நான் மைனஸ் பண்றேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து 6a ஸ்கொயர், curved surface area of hemisphere 2 pi r square minus pi r square. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 6a square plus pi r square. 2 pi r squareல ஒரு pi r square போச்சுன்னா ஒரு pi r square தான் இருக்கும். 6 side of the cube வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதை ஏக்கு பதில் 7 போடணும். ஸோ 6 into 7 square 49 plus பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் ஆஃப் இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் 7 போது ரேடியஸ் 7/2 into 7/2. ஒரு 7ம் கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் 6 into 49 plus 22 into 7 divided by டினாமினேட்டர்ல 4 இருக்கு. ஸோ 6 into 49 294 plus 22. நம்ம இந்த 4 in 22 கட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 154/4 154/4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 38 பாயிண்ட் கிடைக்கும். 294 plus 38.5, ஸோ 332. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் in the solid. Question number 5. A hemispherical depression is cut out from one face of a cubical wooden block such that diameter L of the hemisphere is equal to the edge of the cube. Determine surface area of the remaining solid. For first இது cube draw பண்ணிக்கலாம். இதுக்கு மேல இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. இந்த ஷேப்புக்கு இதை வந்து இந்த போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணி வெளியில எடுத்துட்டோம். ஓகேவா, இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, ரிமைனிங் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த சாலிட் வேணும்னா இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா
இப்போ இதில் எல்லா சைடுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க, உங்ககிட்ட ஒரு க்யூப் ஷேப் இருக்குது, அதோட டாப் போர்ஷனில் மட்டும் நான் கொஞ்சமாக வெளியில் எடுத்துடுறேன், சுரண்டி வெளியில் எடுத்துடுறோம். அப்போது மீதி போர்ஷன்ஸ் அதில் ரிமைனிங் இதெல்லாமே இருக்கும் இல்லையா, நான் முன்னாடி ப்ராப்ளம் பார்த்த மாதிரி அதில் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸும் ரிமைனிங் இருக்கும். ஏன்னா ஹெமிஸ்பியர் ஷேப்பும் அந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் க்யூபும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, இது வந்து கர்வாக இருக்கும். ஸோ இதில் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப் ப்ளஸ் இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஏன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இங்கே ஏன் நம்ம ஆட் பண்ணோம்? ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம்ல, அதை நம்ம சப்ராக்ட் தானே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்கூப் பண்ணி எடுத்தாலும் அந்த ஷேப் அந்த போர்ஷன் வந்து உள்ளதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க, இந்த இந்த ஷேப்பை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த உள்ளே இருக்க அந்த ஹெமிஸ்பியரல் போர்ஷனும் சேர்த்து தான் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க. அந்த ஷேப் இருக்கும், அதோட வால்யூம் தான் வெளியில் எடுக்கும்போது இதோட வால்யூம் தான் குறையும், அதோட கெப்பாசிட்டி தான் குறையும். பட் சர்ஃபேஸ் ஏரியா அதேவாக தான் இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் மைனஸ் இதோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், இந்த ஹெமிஸ்பியரோட இந்த போர்ஷன் சர்க்குலர் பார்ட் வந்து இருக்காது நமக்கு, ஏன்னா அதை ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால அதையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் 6a², கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr² மைனஸ் அந்த சர்க்குலர் பார்ட். இப்போ இதோட ஏங்கிறது சைட் ஆஃப் த கியூப். அப்போ அந்த சைட் ஆஃப் த கியூப் டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் வந்து L. டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர் L. இது ஹெமிஸ்பியர், இதோட டயாமீட்டர் Lன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எட்ஜ் ஆஃப் த கியூப். அப்போது இது ஈக்குவல் டுனா இந்த கியூபும் இதுவும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது சைட் ஆஃப் த கியூப் வந்து ஈக்குவல் டு L. அப்போது சைடுக்கு பதில் நம்ம L போடணும். 2πr² πr² போயிடுச்சுன்னா ரிமைனிங் πr² இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் ரேடியஸ்க்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் L, அப்போ ரேடியஸ் L/2 ப்ளஸ் π இன்ட்டு L/2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் L² காமனாக இருக்கா இது ரெண்டுத்துலேயும். அப்போது நான் 6 ப்ளஸ் π டிவைடட் பை 4. ஏன்னா இது L², இது 4 ஆகிடும். அப்போ L² வெளியில் எடுத்துட்டுனா இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் remaining solid. Question number 6. A medicine capsule is in the shape of cylinder with 2 hemispheres stuck to each of its ends. The length of the entire capsule is 14 mm and the diameter of capsule is 5 mm. Find its surface area. இப்போ இங்கே ஒரு மெடிசன் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, ஷேப் ஆஃப் சிலிண்டர் with 2 hemisphere at the 2 ends. இங்கே 3 ஷேப் இருக்குது, அந்த 2 எண்ட்லேயும் ஹெமிஸ்பியர் இருக்குது, 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. இங்கே நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். இது வந்து சிலிண்டர், இது வந்து ஹெமிஸ்பியர், இதுவும் ஹெமிஸ்பியர். இப்போது இதோட டோட்டல் லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். டோட்டல் லென்த் ஆஃப் இந்த கேப்சியூல் வந்து 14 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் ஆஃப் த கேப்சியூல், அப்போது இதோட டயாமீட்டர் இது வந்து 5 mm. இப்போ டயாமீட்டர் ஆஃப் த கேப்சியூல் வந்து 5 மில்லிமீட்டர். டோட்டல் லென்த் 14 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு 3 ஷேப்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேப்சியூல்லேருந்து ஃபர்ஸ்ட் நடுவில் சென்டரில் இருக்கிற இந்த பார்ட் வந்து curved surface area of cylinder. ஏன்னா இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கா, அந்த நடுவில் இருக்கிறது. இப்போ curved surface area of cylinder ப்ளஸ் இந்த சிலிண்டருக்கு 2 சைட்லேயும் என்ன இருக்குது, ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போது இந்த ஹெமிஸ்பியரோட curved surface ஏரியாவை தான் எழுதணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா இப்போ இந்த ஷேப் 2 ஒட்டி. இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஷேப்பை நம்ம பிரிக்கிறோம், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை இன்க்ளூட் பண்ணாதான் அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ஆகும். பட் நம்ம இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுற ஹெமிஸ்பியருக்கு. ஏன்னா இந்த 2 பார்ட்டும் ஒட்டிக்கிச்சுன்னா இது வந்து நமக்கு விசிபிளாக தெரியாது. விசிபிளாக தெரிகிற பார்ட்டை மட்டும்தான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் எழுதுவோம். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ்
இன்னொரு curved surface area of hemisphere. ஏன்னா ரெண்டு hemisphere இருக்கு. அப்போ curved surface area of hemisphere வந்து நம்ம 2 times எழுதிக்கலாம் இல்லையா? 2 pi r square plus curved surface area of cylinder 2 pi r into h again 2 pi r square. இப்போ இது ரெண்டுத்துலயுமே நமக்கு மூணுத்துலயும் 2 pi r வந்து காமனா இருக்கு. நான் வெளியில எடுத்துக்கிட்டா 2 r plus h plus again r இருக்கு. இதுல r உம் h உம் நமக்கு வேணும். rங்கிறது வந்து radius d5 ன்னும்போது அப்ப radius வந்து 5/2 radius pi by 2 அப்ப pi ஓட வேல்யூ 22/7 போடுறேன். radius again 5/2 plus height of the cylinder. இந்த சிலிண்டரோட height வேணும். I mean இந்த distance இதுதான் height. சிலிண்டருக்கு மட்டும் வேணும் height. அப்போ டோட்டலா 14 ன்னும்போது டோட்டலா 14 இருக்கு. எனக்கு இதோட ரேடியஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி ரேடியஸ் டயாமீட்டர் வந்து 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து 5/2. அப்போ இதோட லென்த்தும் வந்து 5/2. இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குன்னா ஹெமிஸ்பியருக்கு இது டயாமீட்டர், இது வந்து ரேடியஸ். இந்த போர்ஷன் ரேடியஸ். அப்போ இது 5/2. அப்போ இது இந்த 14லேருந்து 14 minus 5/2 minus 5/2 பண்ணா நமக்கு இந்த சிலிண்டரோட லென்த் மீன் h கிடைச்சிரும். அப்போ 14 minus 5/2 வந்து 2.5 minus 2.5 அப்போ 5. 14 minus 5 9. height of the cylinder வந்து 9 plus again radius 5/2. இந்த 2ம் கட் பண்ணிக்கலாம். 22 into 5 divided by 7. இங்க 5/2 plus 9 plus 5/2 இருக்கு. இதுக்கு நம்ம LCM எடுத்துக்கினா denominatorல 2, இங்க 5 plus 2 9s are 18 plus 5. நமக்கு remaining இருக்கிறது 22 into 5 divided by 7 into 5 plus 18 plus 5 divided by 2. இப்போ 22 into 5 நமக்கு 110 by 7 into 5 plus 5 10 10 plus 18 28 by 2. இது ரெண்டையும் கட் பண்ணா 14 இருக்கு நமக்கு. 110 into 14 by 7 1540 divided by 7 20. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 220 centimeter square. ஸோ இதுதான் total surface area of a capsule.